சோம்பேறித்தனங்கிறது என்னன்னா, உறவுகள்ல காதலிப்பதில் சோம்பேறித்தனம். அது வந்து எதனால ஏற்படுதுன்னா, இந்த சோறு, பூரி இந்த மாரியான உணவுகள், முரணான உணவுகள், மனிதர்கள் உண்ணக்கூடாத உணவுகள். இத சாப்பிட்டீங்கன்னா, அந்த காதலிக்கிறதுக்கு மனிதர்களுக்கு வந்து அந்த காதல்ங்கிறதே ஒரு உழைப்பு தான். ஒரு பெண்ணின் பின்னாடி செல்வது, பெண்ணை பின்தொடர்வது, ஒரு பெண்ணின் விருப்பம் அறிந்து பெண்ணை பின்தொடர்வது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சோறெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா, அந்த அந்த இதெல்லாம் வந்து தோணாது. "அட போடா" அப்படி சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம் ஏற்படும். ஒரு பெண்ணின் பின்னாடி செல்வது என்பது ஒரு சோம்பேறித்தனம் என்பது ஏற்படும். அதனால வந்து அப்போ வந்து காதல்ங்கிறது அதனால தான் இங்க வந்து அத நீ காதலிக்காதன்னு சொன்னா கேட்டுக்கிறாங்க. ஏன்னா இயல்பாவே எல்லாருக்குமே காதலிக்கிறதுல ஒரு சோம்பேறித்தனம் இருக்கு. அந்த அதனால தான் காதலிக்காதன்னு சொல்றாங்க. காதலிக்காதன்னு சொன்னா அத கேட்டுக்கிறாங்க. ஆனா நீ வந்து சரியான உணவு சாப்பிட்டீங்கன்னா, காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்கு இதெல்லாம் பச்சையா சாப்பிட்டீங்கன்னா, பச்சை காய்கறிகள சாப்பிட்டாக்கா, மனிதர்கள கட்டுப்படுத்தவே முடியும். யாருக்கும் நீ காதலிக்காதன்னு யாரும் யாரையும் சொல்லவும் மாட்டாங்க. அப்படி சொன்னாலும் அத கேட்கவும் மாட்டாங்க. உழைப்புங்கிறது அங்க தான் வரும். மனிதர்களின் உழைப்புங்கிறது வந்து, மனிதர்கள் ஒட்டுமொத்தமா அனைத்து விதமான சோம்பேறித்தனங்களிலிருந்தும், இந்த உணவு மாற்றத்தால் விடுபட்டு விடுவார்கள். உணவை மாற்ற வேண்டும். இந்த சோறெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த உழைப்பு, காதல் சார்ந்த உழைப்பு அதுக்கெல்லாம் வந்து "அட போடா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலயுமே சோம்பேறித்தனம் வரும். இன்னைக்கு பாருங்க இந்த சோறு சாப்பிடுற நமக்கு ஏன் டிவி பார்க்குறோம்? டிவி பார்த்தா டிவில யாரோ ஒருத்தர் பாடுவாங்க, அத கேட்குறோம். யாரோ ஒருத்தர் கதை சொல்லுவாங்க, அத கேட்குறோம். இப்படி இது ஒரு சோம்பேறித்தனம் தானே! பாடுறது எல்லாரும் மனுஷங்க தான் பாடணும். நீ பாடு, நான் கேட்குறேன். இதான் வந்து உண்மையான ஒரு பொழுதுபோக்கு. இப்போ மனிதர்களுக்கு சோம்பேறித்தனம் ஏற்பட்டனால தான், மனிதர்கள் என்ன பண்றாங்க, பாட்டு டிவி மூலமா ஏதாவது பாட்டு கேட்குறாங்க. அல்லது காமெடியா அத டிவில கேட்குறாங்க. மொபைல் ஃபோன்ல கேட்குறாங்க. அப்போ உண்மையிலேயே மனிதர்கள் வந்து சோம்பேறியா இல்லன்னா என்ன ஆகும்? நீ காமெடி பண்ணு, நான் சிரிக்கிறேன். நான் காமெடி பண்ணு, நான் பேசு, நீ கேட்குற. நீ பேசு, நான் கேட்குறேன். அந்த மாரி தான் வந்து மனித உறவுகள். இன்னைக்கு மனித உறவுகள்லயே மனிதர்களுக்கு சோம்பேறித்தனம். அதனால தான் இங்க காதலிப்பது கிடையாது. இன்னைக்கு மனிதர்கள் வந்து யார்ட்டயும் பேசுறதே கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? சோம்பேறித்தனம் தான் அதுக்கு காரணம். அந்த சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தக்கூடியது எது? இந்த கேழ்வரகு, அரிசி, கோதுமை, இந்த உப்பு போட்டு சமைச்ச செயற்கையான உணவு. இந்த உணவுகள் தான் இன்னைக்கு வந்து சோம்பேறித்தனம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சோம்பேறித்தனத்துக்கு காரணம். மனிதர்கள் பேசுறதே கிடையாது. அதனால நட்பும் ஏற்படுறது இல்ல. வெறும் காதல் மட்டும் கிடையாது. நட்பு ஏற்படுறதில்ல, காதல் ஏற்படுவதில்லை. அப்புறம் ஒரு வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, காமத்த உடலுறவும் வச்சுக்கிறது இல்ல. உடலுறவு நீ எவ்வளவு முடியுமோ 80 வயசுல கூட நீ வச்சுக்கலாம். 90 வயசுல கூட உன் உடம்பு ஒத்துழைச்சதுன்னா, 90 வயசுலயும் வச்சுக்கலாம். அது ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் சரி. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 50 வயசு, 60 வயச தாண்டிச்சுனாலே உடலுறவே வச்சுக்கிறது இல்ல. காரணம் ஒரு சோம்பேறித்தனம். ஒரு சோம்பேறித்தனம். அது மாரி காதல் பேசுறதே வந்து பேசாமலே இருக்க பழகுறாங்க. நட்பு கிடையாது. சகோதர உறவு, குடும்பத்தில யாரும் ஒண்ணாவே இருக்கு. குடும்பங்களே ஏன் சிதைஞ்சு போச்சு, பிரிஞ்சு போச்சு. மனிதர்கள் ஒண்ணா இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம என்ன பேசவா போறோம்? பேசுனா சண்ட தான் வருது. அதனால தான் வந்து மனிதர்கள் பாருங்க பிரிஞ்சு போயிட்டாங்க பாருங்க. எல்லாம் குடும்பம்லாம் சிதறிஞ்சு போய் நாடோடித்தனமா வாழ்றான். உறவுகள்லேருந்து விலகுறான். உறவ பார்த்தாலே புடிக்கல. அந்த சோம்பேறித்தனம் அதனால தான் அந்த சோம்பேறித்தனத்துக்கு காரணம், எல்லா பிரச்சனைகளும் காரணம், மனிதர்கள் சாப்பிடுகிற இந்த உணவுகள் தான் காரணம். இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, உப்பு போட்டு சமைக்கிறது, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய் சமைச்சு இப்ப மசாலா போட்டு இந்த ஒரு செயற்கையான உணவு இருக்குல்ல, இதுதான் மனிதர்களின் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணம். இத சாப்பிட்டா அடிமைப்படுத்த வேண்டும் என்று தோன்றும். நீங்க மனுஷங்கள அடிமையா நினைப்பீங்க. உங்க அண்ணனையோ, தம்பியவோ, மனைவியோ, கணவனையோ, அப்பாவையோ, அம்மாவையோ யார பார்த்தாலும் அடிமையா தான் நினைப்பீங்க. நண்பர பார்த்தாலும் அதனால தான் மனுஷங்களுக்கு அது பிடிக்கல. அதனால தான் தனியா நான் டிவிய பார்த்துக்க யாராவது பேசினா டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்த பத்தி தெரிஞ்சுக்கணும். மனுஷங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும். மனுஷங்க மூலமா இந்த உலகத்த பத்தி தெரிஞ்சுக்கணும். ஆனா மனுஷங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த அடிமைப்படுத்துற எண்ணம் வந்துருச்சு. ஏன்னா, அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை இந்த உணவுகளை சாப்பிடுவதால் மனிதர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் வந்து விடுகிறது. அதனால மனிதர்களிடம் பேசுவதற்கு மனிதர்களை பிடிக்கவே இல்ல. நானும் அடிமைப்படுத்தணும்னு நெனைக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல அடிமை கிடைச்சா நான் பேசுவேன். அப்போ ஆனா எனக்கு அந்த மாரி அடிமை கிடைக்கல. எல்லாருமே அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அலைகிறார்கள். அடிமைகள் யாராவது சிக்க மாட்டாங்களா அப்படின்னு அலையிறாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி யாரும் கிடைக்கலங்கும்போது, ம் நம்ம டிவிய பார்க்குறோம். டிவிய பார்த்துட்டு தனியா பொழுது போக்கிட்டு கிடக்குறோம். அதனால வந்து இந்த அடிமைத்தனம் இருக்குல்ல, இதுதான் சோம்பேறித்தனங்கிறது. இந்த சோம்பேறித்தனத்துக்கு என்ன காரணம்? நாம சாப்பிடுற அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் தான் காரணம். இன்னைக்கு கணவன் மனைவி கூட பேசுறதில்ல. காதலன் காதலி கூட பேசுறதில்ல. பேசுறது அந்த சந்திக்கிறது, "வா வெளியில போயிட்டு வரலாம்." அந்த சோம்பேறித்தனம் இதெல்லாம். சுற்றுலா போயிட்டு வரலாம், வாழ்க்கைய அனுபவிக்கலாம், பயணம் பண்ணணும். மனிதர்கள் பயணம் செய்வதற்கு ஆர்வமாக இருக்க வேண்டும்.
அப்போ தான் வந்து அங்கே போகலாம். அதுக்காக ரொம்ப தூரம் போகணுங்கிற அவசியம் கடல் கடந்து ரொம்ப தூரம் ஊட்டி அப்படி கிடையாது. ஊரை சுற்றி நம்ம ஊரை சுற்றி நமக்குன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் சுற்றி பார்க்க வேண்டிய இடம் வாழ்நாள் முழுதும் நிறைய இருக்குது. அப்படி அந்த மாதிரி நம்ம அதுக்கு ஒரு பயணம், அதுக்கு ஒரு மென்மையான உழைப்பு, எளிமையான உழைப்பு, நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன வழி அப்படின்னா, நீங்கள் பச்சை காய்கறிகளை சாப்பிடுங்க. காதலிப்பதற்கு ஆர்வமாக இருப்பீங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உடம்புல ஒரு குறைபாடு இருக்காது. உடல் உஷ்ணம் வந்து கட்டுப்படும். உடல் செரிமானம் மேம்படும். மலச்சிக்கல் எதுவுமே இருக்காது. ஒல்லியாயிடுவீங்க. பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, கீரைகள் இதெல்லாம் பச்சையாக சாப்பிடுங்க. எதை பச்சையாக சாப்பிட முடியாதோ அதை மட்டும் தான் வேக வைக்கணும். உப்பு சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி உணவு மாற்றத்தின் மூலமாக உங்கள் உடல் பருமன் சரியாயிடும். உடல் ஒல்லியாயிடும். உடலில் நோய் இருந்தால் சரியாயிடும், குணமாயிடும். அப்புறம் வந்து மலச்சிக்கல் எதுவுமே இருக்காது. இப்படி ஒல்லியாயிடுவீங்க. அப்புறம் நடக்கிறதுக்கு ஈஸியாகவும் மாறிடும். இந்த பச்சை காய்கறிகளை சாப்பிட்டீங்கன்னா ஒல்லியாகவும் ஆகிடுவீங்க, நடக்கிறதுக்கும் ஈஸியாகிடும், உழைப்பதற்கும் ஈஸியாகிடும். ஆனால் ரொம்ப தூரம் போக மாட்டீங்க. உங்கள் ஊரை சுற்றி தான் வருவீங்க. உங்கள் ஊர் பக்கத்து ஊர் அவ்வளோதான். அது தாண்டி ஒரு கடல் கடந்து அந்த நாட்டுக்கு போகணும், இந்த நாட்டுக்கு போகணுங்கிற ஆசை ஒரு பச்சையான காய்கறிகளை சாப்பிட்டா உங்களுக்கு வராது. அதே நேரத்தில் சோறெல்லாம் பார்த்தீங்கன்னா, பக்கத்துலலாம் போகணுன்னு தோணாது. சோறெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா, வெளிநாட்டுக்கு போகணும், அங்கே போகணும், வெளியூருக்கு போகணும். அதுவும் எப்படி போகணும்? காரில் ஏறி உட்காந்துட்டா அந்த கார் உங்கள கொண்டு விட்டுரும். வெளிநாட்டுக்கு ஏன் போகணுன்னு ஆசைப்படுறீங்க? வெளிநாட்டு காரில் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டா அது நம்மளை கொண்டு விட்டுரும். இது ஒரு சோம்பேறித்தனம் தானே! ஆனால் நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற விஷயங்கள நீங்கள் போய் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை பச்சை காய்கறிகளை சாப்பிட்றது மூலமாக வரும். அப்போ கூட நீங்கள் ஒரு காரில் போகணும், டூ வீலரில் போகணுங்கிற ஆசை வரும். நடந்து போகணுங்கிற ஆசை வரும். உங்கள் ஊரில் பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்குது. காலையில் போனால் இதுவே உங்கள் ஊரில் ஒரு ஏரிக்கரை இருக்குது. காலங்காத்தால போனால் ஒரு மனநிலை வரும். அதுவே மத்தியானம் போனால் ஒரு வித்தியாசமான அனுபவம் ஏற்படும். அதுவே சாயந்தரம் பொழுது சாயிற நேரத்தில் உங்கள் ஏரிக்கரைக்கு போனால் இந்த மாதிரி பல்வேறு அதுவே பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் அதே ஏரிக்கரை தான் பல்வேறு அனுபவங்களை தரும். காலையில் போனால் ஒரு அனுபவம், மத்தியானம் போனால் ஒரு அனுபவம், அதுவே மே மாதம் சாயந்தரம் போனால் ஒரு அனுபவம், அதுவே வந்து நல்லா மழை காலத்தில் காலங்காத்தால உங்கள் ஏரிக்கரைக்கு போங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது விதமாக தான் இருக்க போகுது. அது மாதிரி நீங்கள் உங்கள் ஊரை சுற்றி போகணும் அப்படிங்கும்போது கூட நீங்கள் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா நடந்து போகணுங்கிற ஆசை வரும். பச்சை காய்கறிகள் அதுவே சோறெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, சோம்பேறித்தனம் வரும். ஏதாவது கார் இருக்கா? பக்கத்து தெருவுக்கு போகணும், பக்கத்து கடைக்கு போகணுன்னா கூட கார் தான் வேணும், டூ வீலர் தான் வேணும். நடக்கிறதுக்கே கூச்சப்படுவீங்க. அந்த மாதிரி சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தக்கூடிய உணவு தான் இந்த அரிசி, கேழ்வரை, கோதுமை, மாமிசம், மீன். அதனால் நல்லா காதலிக்கணும், லவ் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், நடக்கணும், ஓடணும், உட்காரணும். பச்சை காய்கறிகளை சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஒல்லி ஆகிடுவீங்க. மலச்சிக்கல்லாம் சரியாக போயிடும். செரிமான குறைபாடு இதனால் நோய் இருந்தால் அதில் எல்லா நோய்களும் சரியாயிடும். குடல் புண்கள் சரியாயிடும், அல்சர் சரியாயிடும், புற்றுநோயெல்லாம் சரியாக போயிடும். இப்படி உணவு மாற்றத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி விடலாம். சோம்பேறித்தனத்திலிருந்து விடுபடலாம். வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு பச்சை காய்கறிகளை சாப்பிட்டால் மட்டும்தான் உண்டு.